அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் அந்த பின்பகுதியை நீங்கள் கவனிப்பீர்களானால், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அவரை அப்படிங்கிற இடத்துல தேவனை. ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரையும் உண்டாக்கினது யார் தான்? கர்த்தர். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அப்ப தரித்திரனையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கண்கள் காண எல்லாருமே ஐஸ்வர்யவான்கள் இல்லை. வாழ்க்கையில் பலதரப்பட்ட நிலைகளிலே மக்கள் வாழ்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், தரித்திரர்கள், இப்படி அந்த கேட்டகரி என்ன செஞ்சுட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இல்லை, தரித்திரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழைகள் கூட ஏதோ கொஞ்சம் தங்களுக்கு இருக்கிறத வச்சு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் தரித்திரர்கள் அப்படி அல்ல. அவர்களுக்கு அன்றாடம் தேவைப்படுகிற காரியங்களை தங்களால் சந்திக்க முடியாத நிலையில் இருக்கும் பரிதாபமான ஒரு நபர்கள். நீங்க பைபிளை பாருங்களேன், 20வது வசனத்தில், தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். அப்படின்னா நார்மலா அவனை நேசிக்கிறதற்கு யாருமே இல்லை. அவனுக்கு அடுத்தவன் யார்? அவன் கூட இருக்கிற இன்னொருத்தர் அவனை பகைப்பான். ஏன் தெரியுமா? இவனுக்கு கிடைக்கிற நன்மை அவன் வாங்கிடுவானோ, எனக்கு யாராவது செய்யலாம் அப்படி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா, அங்கே இவனு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், நின்றுட்டு இருக்கானே. அப்போ எனக்கு கொடுக்குறத ஷேர் பண்ணிட்டான்னா எனக்கு முழுசாக என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால் நீ இங்கே வராத, நீ இங்கே நின்று எனக்கு இடைஞ்சலாக இருக்காது, நீ போ அப்படின்னு தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் அவன் என்ன செய்கிறவனாக தான் இருக்கிறான், பகைக்கப்படத்தக்கவனாக தான் இருக்கிறான். அப்போ அவனுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது 21வது வசனத்தில், தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான். இன்னைக்கு உலகத்தில் ஏமாத்துறவங்க நிறைய பேர் பெருகிட்டாங்க. உழைத்து சம்பாதிப்பதற்கு விரும்பாத நிறைய பேர் தங்களை ரொம்ப சோகமாக்கி, தங்களுடைய உடைகளை எல்லாம் பழையதாக்கி, கையில் காலில் ஏதாவது காயம் இருப்பது போல கெட்டு போட்டு, முடி தாடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வளர்த்து, ஒரு பரிதாபத்தை உண்டாக்கி நிறைய பேர் பிழைப்பை நடத்திட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இல்லாத டிவி அந்த வீட்டில் இருக்கு, உங்கள் கையில் இல்லாத செல்ஃபோன் அவங்கள்ட்ட இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணாததெல்லாம் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுடைய வேலை பகலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட், சந்தை வெளிகள், பிரபலமான வியாபார ஸ்தலங்கள், பொதுமக்கள் கூடுகிற வழிபாட்டு ஸ்தலங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு சும்மா சாதாரண ஏதோ தர்மம் எடுத்து பிழைப்பது போல இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு பெரிய நெட்வொர்க், இது ஒரு பெரிய டீம். அவங்கள்ட்ட வாகன வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. நம்ம இப்போ பேசுகிறது இந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. சூழ்நிலை நிமித்தம், பிறப்பின் நிமித்தம், பலவீனங்களின் நிமித்தம், வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த எதிர்பாராத ஒரு பயங்கரத்தின் நிமித்தம், கைவிடப்பட்ட நிலைமையில், ஆதரவற்ற நிலைமையில், தங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை தங்களால் உண்டாக்கி கொள்ள முடியாத நிர்பந்தமான மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்களானால், நீங்கள் ஆவியில் இருந்தால் உங்களுக்கு அது தெரியும். இவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பாக்கியம். தரித்திரருக்கு தயை செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுறான். கர்த்தரை கனம் பண்ணால் என்ன நடக்கும்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய ஆட்கள் இந்த மாதிரி பிழைப்பு நடத்தினாலும் அவர்களுக்கு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஆகவே கையில் கிடைக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க, ட்ரக்ஸுக்கு என்ன செஞ்சுறாங்க, யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யும்போது ஞானமாக என்ன செய்யணும், உதவி செய்யணும். அவர்களுடைய
பசியை போக்குவதற்கு ஆகாரத்தை என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். அல்லது அவர்கள் உடுத்தி கொள்வதற்கு ஏதாவது உடைகளை என்ன செய்யலாம், நீங்கள் கொடுக்கலாம். பணங்கள் கொடுப்பதற்கு பதில் அவங்களுக்கு அப்போதைக்கு என்ன தேவையோ அதை நாம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இதை கட்டளையாகவே கொடுத்திருந்தா. இந்த திக்கற்றவர்கள், இந்த பரதேசிகள், விதவைகள், இவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும். இவங்களெல்லாம் நீங்கள் கைவிடக்கூடாது. இவங்களெல்லாம் நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. வயல்களிலே நீங்கள் அறுவடை செய்யும்போது கொஞ்சம் கதிர்களை மிச்சம் வச்சுருங்க. ஆமேன். போவாஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா, கொஞ்சம் கதிர்களை சிந்த விடுங்கள்ன்றார். ரூத் பொறுக்கி கொண்டு வருகிறாள். ஏன்னா அவள் ஒரு பரதேசி, வேறு தேசத்தை சேர்ந்த ஒரு நபர். இப்படி வயலில் அறுவடை நடக்கும்போது ஒரு பெரிய டீம் என்ன செய்யும், அங்கே இருக்கும். போவாஸ் சொல்கிறார், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈனம் பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கேவலமாக அவளை பார்க்கவோ பேசவோ ட்ரீட் பண்ணவோ வேண்டாம். அப்போ அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்காகவே நீ இதை செய். மொத்தத்தை அறுத்துட்டு வந்துடாத, கொஞ்சம் மீதி வை. கீழே சிந்திட்டுனா விட்டுரு, அவங்க வந்து பெருக்கிட்டு போட்டோம். இப்போ அதை பேக் பண்ணுறோம், மூடையாக பேக் பண்ணுறோம். ஒரு மூடையை மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ, எண்ணி பார்க்கும்போது 55 மூடை இருந்தது, ஆனால் வீட்டில் குடவுனில் இறக்கும்போது 54 தான் இருக்குது. அப்போ ஒரு மூடை எங்கே இருக்குது? வயலில் இருக்குது. உடனே எடுக்க போகாத, அது யாராவது ஒரு பரதேசிக்கு கிடைக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியெல்லாம் கரிசனை உள்ளவர்களாய் தம்முடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். திருச்சபை இப்படி ஒரு ஊழியத்தை செய்யணும். எத்தனை பேர் இப்படி ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. இப்படி சேரிட்டி ஒர்க் என்ன செய்யணும், நடக்கணும். பரிதாபமான ஆட்களுடைய வாழ்வாதாரத்திற்கு திருச்சபை என்ன செய்யணும், உதவணும். இப்போ வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு, ஒரு பயங்கரமான வெள்ள சேதங்கள், எத்தனை பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. அப்போ ஐஸ்வர்யவானாக இருந்த நபர்கள் கூட ஒரே ராத்திரியில் எங்கே வந்துட்டாங்க, வீதிக்கு வந்துட்டாங்க. டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு ஓடி வந்திருப்பாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வந்திருப்பாங்க, பணங்கள்லாம் எடுத்துகிட்டு ஓடி வந்திருப்பாங்க, எல்லாம் போச்சு. இப்போ இப்படிப்பட்ட நேரங்களிலே உதவிக்கரங்கள் என்ன செய்யணும், நீட்டப்படணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருச்சபையால் இயன்ற உதவிகள் என்ன செய்யப்படணும், செய்யப்படணும். தரித்திரர்களுக்கு தயை செய்வதற்கு ஒரு சிந்தையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி உதவிக்கரம் நீட்டும் ஆசீர்வாதமான கரங்களை நமக்கு தருவாராக. நம்முடைய கண்கள் காண நாம் காண்கிற தரித்திரர்களுக்கு தயை செய்து கர்த்தரை கனம் பண்ணும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும், ஆண்டவர் எங்களுடைய திருச்சபைக்கு அப்படி ஒரு நல்ல தரிசனத்தை தாரும். ஆமென். தரித்திரர்களுக்கு தயை செய்கிற ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பிட்ட பண்டிகை காலங்களில் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய எங்கள் கரங்களை ஆசீர்வதியும். இப்படிலாம் நம்ம ஜெபித்து அதற்காக ஆயத்தப்படுவோம். தரித்திரர்களை தயை செய்து கர்த்தரை கனம் பண்ணுவோம். கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது அவரும் நம்மை கனம் பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தரித்திரருக்கு தயை செய்தால் பாக்கியம், தரித்திரர்களுக்கு தயை செய்தால் அது உமக்கே, உம்மையே நாங்கள் கனம் செய்வதற்கு சமம். இதெல்லாம் வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே உண்மையிலேயே தரித்திரராக இருக்கிறவர்களை ஆண்டவரே நாங்கள் கவனிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு எங்களால் இயன்ற நன்மைகளை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.